நமக்கெல்லாம் ஏங்க அப்படின்னு கூமாப்பட்டின்ற ஐலாண்ட் மூலமா ஃபேமஸ் ஆனவர் பத்தி தான் தெரியும். ஆனா அவருக்கு முன்னாடியே யாங்க அப்படின்னு ஃபேமஸ் ஆனவர் தான் ராவணராம். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சிங்கிள் பசங்க ஷோல இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா ராவணராம பத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். துபாயில 1000 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். ஆனா சின்ன வயசுல 2 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. எப்படி இந்த சிங்கிள் பசங்களுக்குள்ள வந்தாரு, இப்ப டாக்டர்னு வேற சொல்லிட்டு இருக்காரு, என்ன அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். சமூக வலைத்தளம் அப்படின்றது அது ஒரு தனி உலகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உலகத்துல பல விசித்திரமான மனிதர்கள் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் நல்லதும் பண்றாங்க, ஒரு சிலர் கெட்டதும் பண்றாங்க, ஒரு சிலர் கோமாளித்தனமா இருக்காங்க, ஒரு சிலர் ஆபாசமா இருக்காங்க, ஒரு சிலர் ரொம்ப அரகண்ட் வயலன்ஸை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பலவிதமான பேர் பல விதங்கள் பண்ணும்போது தனக்குன்னு ஒரு தனி பாணி எடுத்து அந்த தனி பாணி மூலமா ரொம்பவும் பிரபலமானவர் தான் ராமநாதன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இவரோட இயற்பெயர். அப்புறம் ராவணன் மேல இருக்கக்கூடிய காதலால அவரோட பெயரை ராவணராம் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இவரோட சொந்த ஊரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரங்கம்பட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரங்கம்பட்டியில ஒரு அழகான தாய் தந்தைக்கு 3வது மகனா பிறக்கிறாரு. இவருக்கு ஆல்ரெடி 2 அக்காக்கள் இருக்காங்க. 2மே பெண் குழந்தையா இருக்கிறதுனால 3வது குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கணும்னு ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கிட்ட தவமிருந்து பெற்றவர் தான் இந்த ராமநாதன். இவர் தான் தன்னோட பேரை வந்து ராவணராம் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு இந்த இன்ஸ்டாகிராமுக்கு வந்த பிறகு அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் தானா. 2 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க, விவசாயம் தான் பண்றாங்க. அதுக்கப்புறமா ராவணன் அவர்களோட தந்தை இருக்காங்க தெரியுமா, அவங்களோட தம்பி சித்தப்பா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், அப்புறம் துபாய் அப்படின்ற நாடுகள்ல போய் வேலை பார்க்கறாங்க. கடினமா இரவு பகலா உழைச்சு அப்புறமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. 5 பேர் 10 பேர் அப்படின்னு ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு 1000 பேர் வேலை பார்க்கறாங்க. துபாயிலேயே சொந்தமா வீடு, கம்பெனி எல்லாமே இருக்கு. மதுரையில அழகர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்கு, ஒரு ட்வின் பில்டிங்கும் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட சொத்துக்கு இப்ப அதிபதியா இருக்காங்க ராவணராம், அவங்களோட தந்தை மற்றும் அவங்களோட தம்பிகள் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க காரணம் சித்தப்பா தான். அதுக்கப்புறமா அப்பாவும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல இவர் மட்டும் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தாருன்னா, இவருக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து சினிமால நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப தீராத ஆசையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தே பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரியே தான் இருந்திருக்கு. இவங்க வீட்டுல சுத்தமா இந்த சினிமா, இந்த பாட்டு எதுவுமே செட் ஆகல, இதெல்லாம் பண்ணாத, எல்லாம் போகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து என்னால பிசினஸ் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஆக்சுவலா போய் துபாயில ட்ரையும் பண்ணிருக்காரு 3 மாசம். ஆனா இவரால சுத்தமா பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டை விட்டு 2021 வெளிவந்திருக்காரு. வந்தவர் 2021 ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு இறால் பண்ணை ஆரம்பிச்சு அந்த இறால் பண்ணை மூலமா வரக்கூடிய லாபத்துல இவரோட முதல் காரை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா கடந்த ஒரு சில வருடங்களா வந்து சென்னையில தனியா ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்திருக்காரு. இப்ப முழுக்க முழுக்க தனியா தான் இருக்காரு. இவரோட வருமானம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இதுல வரக்கூடிய வருமானம், ப்ரொமோஷன்ஸ்ல பண்ண வரக்கூடிய வருமானம் இப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. இவர் வந்து எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்பவும் பிரபலமானார் அப்படின்னா, இவர் நிறைய சோசியல் விஷயங்கள் எல்லாமே பேசுவாரு, சோசியல் காஸ் எல்லாத்தையுமே பேசுவாரு. அது எல்லாம் செகண்டரி அப்படின்னா ஃபர்ஸ்டா பிரைமரியா இவர்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இவரோட அட்டையர் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க வேஷ்டி சட்டை தான் இவரோட அடையாளம். ராவணராம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது அந்த பளபளன்னு இருக்கக்கூடிய வேஷ்டி சட்டையும், தங்க செயினும், தங்க காப்பும், தங்க மோதிரமும், தங்க வாட்சும், அந்த மைனர் செருப்பும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி தாங்க இவரோட டோட்டல் அட்டையர் இருக்கு. சோ அவ்வளோ வயசானவர் அப்படின்னு கேட்டா கிடையாது. 25 வயசு ஆகக்கூடிய ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு அட்டையர்ல தான் சுத்திட்டு இருக்காரு. காரணம் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்குமா. எப்போ இவங்க குடும்பம் கொஞ்சம் வெல் செட்டில்டா ஆக ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்தே இந்த வேஷ்டி சட்டை மேல இவருக்கு ஈர்ப்பு ஜாஸ்தியா. இவர் SRM காலேஜ்ல வந்து படிச்சிருக்காரு, இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல வந்து படிக்கும் போது கூட இவர் வேஷ்டி சட்டை தான் போட்டிருந்தாரா. இடையில கூட ஒரு 3rd இயர் 4th இயர் இந்த சினிமா மேல இருக்கக்கூடிய ஆசையில வரும்போது மாடலிங் எல்லாம் பண்ணும்போது ஜீன்ஸ் போட்டிருந்தாராம். அது கூட பிடிக்கலையா. அதுக்கப்புறம் நோ நமக்கு வந்து வேஷ்டி சட்டை தான், அதுதான் நம்மளோட பாரம்பரியம், அடையாளம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால இவருக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இவர் இந்த வேஷ்டி சட்டை போட்டுதான் நிறைய ரீல்ஸ் இல்ல நிறைய அந்த மோட்டிவேஷனல் டாக், ஸ்டோரிஸ் அப்படின்லாம் சொல்லுவாரு, நிறைய ரிவ்யூவும் கொடுப்பாரு. அப்படிதான் வந்து விராட் கோலி அவர்களோட ஹோட்டலுக்கு இவர் போகும்போது இவர் அலோவ் பண்ணல. எதனால அப்படின்னா வேஷ்டி சட்டையை வந்து இவர் அட்டையரா போட்டிருந்த ஒரே ரீசனுக்காக இவர் அலோவ் பண்ணல அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ 10 மில்லியன்ஸ்க்கு போச்சு. ஆனா அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி விராட் கோலி டீம்ல இருந்து அந்த வீடியோவை மட்டும் தூக்குனது இல்லாம இவர் ஒரு 200 வீடியோ போல போட்டிருந்தாராம். கடந்த 6 மாதங்கள்ல அதையுமே தூக்கி இருக்காங்க. இவரோட உழைப்பே போச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இவர் வந்து சோசியல் காசஸ் வந்து நிறைய பேசியிருக்காரு
இருக்காருன்னு சொல்லலாம். இவர் இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா பேசுறதுனாலயும் நிறைய விஷயங்கள் சொல்றதுனாலயுமே நிறைய காலேஜஸ்க்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. அண்ட் வீட்டை விட்டு ஒரு வருஷமா வெளில இருக்கிறதுனால தாய் தந்தைகிட்ட பேசுறது கிடையாதா, ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சுட்டு பேசணும் தான் நினைக்கிறாரா. ஒரு திரைப்படத்துல வில்லனா நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு கண்டிப்பா என் தாய் தகப்பன்ட்ட நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. இவரோட மிகப்பெரிய ஆசையே அப்படின்றது இவரோட பெயர்ல ஒரு கான்சர்ட் நடக்கணும், அந்த கான்சர்ட்ல இவர் பாடணும், இவர் 2 லைன் பாடி முடிக்கும் போது 3வது லைன்ல ஆடியன்ஸ் எல்லாரும் பாடணும். அந்த அளவுக்கு ஒரு ஆம்பிஷன் மிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இவரோட மிகப்பெரிய ஆசையா இருக்கு. இவர் என்னதான் வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் பிரபலமா இருந்தாலும் இப்ப தொலைக்காட்சிகள்லயும் ரொம்ப பிரபலமா இருக்காரு. அதன் மூலமா இன்னுமே சமூக வலைத்தளங்கள்ல பிரபலம் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் நான் ஜீ தமிழ்ல இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பசங்க அப்படின்ற ஒரு ஷோ சொல்லலாம். இந்த சிங்கிள் பசங்க அப்படின்ற ஷோல இவருக்கு ஜோடியா வந்து ஆஷா வெங்கடேஷ் வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் பண்ற ரொமான்ஸா இருக்கட்டும், இல்ல இவங்க 2 பேரும் நடிக்கிற டான்ஸ், இல்ல பண்ற ஸ்கிட்டா இருக்கட்டும், இது எல்லாருமே நிறைய பேருக்குமே ரொம்ப பிடிச்சு இன்னுமே வந்து பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ லேட்டஸ்டா ஷோல வந்து டிஆர் வந்திருப்பாங்க. டிஆர் வந்து சீஃப் கெஸ்டா இருப்பாங்க. அல்ல ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் ஒவ்வொரு தீம் எடுத்து பண்ணும்போது தன்னோட சக கண்டஸ்டன்ஸ் வந்து அப்பா பையன் உறவுல வந்து பண்றதை பார்த்துட்டு ரொம்ப இமோஷனல் ஆயிருப்பாரு. எனக்குமே வந்து என் தகப்பனை வந்து பார்க்கணும், கட்டிப்பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனா நான் இதுவரை பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரி அழுதுருப்பாரு. அது வந்து பாக்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப இமோஷனல் ஆகி அந்த வீடியோலாம் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. சோ இவர் வந்து இப்படிதாங்க ஃபேமஸா இருக்காரு. ஆனா இவர் முழுக்க முழுக்க ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே அவரோட அட்டையர் தான். ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இவருக்கு தங்கத்துல போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா, கிட்டத்தட்ட மோதிரம் மட்டுமே 8-9 பவுன் போட்டிருக்கிறதாகவும் தங்க சங்கிலி மட்டுமே வந்து 6 பவுன்ல போட்டிருக்கிறதாகவுமே வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா இவர் இந்த மாதிரி நல்ல செயல்கள்லாம் செய்யறத பார்த்துட்டு இவருக்கு வந்து டாக்டரேட் பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வந்து வெறும் ராவண ராம் கிடையாதுப்பா, நான் வந்து டாக்டர் ராவண ராம், அதாவது டாக்டர் ராம் அப்படின்ற மாதிரி அவரோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுவே இவருக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி இவரோட யூனிக்கான இந்த பிரசன்ஸ்னாலயும் யூனிக்கான அட்டையர் ஆக்சசரிஸ் இதனாலயுமே ரசிகர்களை வந்து கவர்ந்திருக்காரு. இதுக்குன்னே பல ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ தொலைக்காட்சி மூலமா இன்னுமே பிரபலம் ஆயிட்டாரு ராவணராம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்க தொலைக்காட்சியில ராவணராம பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க, இவர் வந்து எந்த அளவுக்கு உங்க மனசுல இடம் பிடிச்சாரு, சிங்கிள் பசங்க ஷோல இவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, கண்டிப்பா அவர் சினிமால ஹீரோவா நடிச்சிருவாரா, இவரோட திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு ரசிகர்களான உங்களுக்கு இருக்குன்னு தெரியுமா? அந்த கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.